ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் லைவில் பயங்கரமான சம்பவங்கள் போயிட்டுருக்கு. நாளைக்கு ஆறுன உள்ள வருவாரா வரமாட்டாருன்னு தெரியல. அந்த அளவுக்கு மிரட்டி வச்சுருக்காங்க இந்த அருண் அண்ட் விஷால். அருணாவது வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணார். ஆனால் விஷால் வந்துட்டு அவருடைய அந்த காமெடி சென்ஸை சேர்த்து ரொம்ப ஓவராக கலாச்சிட்டார். என்னென்னா அந்த ரோஸ்ட் பண்ணுற விஷயத்தில் வந்து 8 பேருக்கு 8 விதமான ஒரு வாக்கியம் இருந்துச்சு. அதில் ஒரு வாக்கியம் இருக்கும், மேக்கப் ஐட்டம்ஸை விட்டுட்டு போயிட்டாங்க போல, அதனால தான் திரும்ப வராங்கன்ட்டு. அது யாருக்கு மேபி அவங்க பண்ணியிருப்பாங்கன்னா தர்ஷா குப்தா இல்லை சுனிதா அந்த மாதிரி. ஏன்னா மேக்கப் ஐட்டம்ஸில் அவங்க தான் அதிகப்படியாக நாட்டம். அப்புறம் வர்ஷினி வெங்கட். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், ஸ்ட்ரெயிட்டாக அந்த மேக்கப் ஐட்டம்ஸை விட்டுட்டு போயிட்டார் போல இருக்குது. அதனால தான் திரும்பி எடுக்க செகண்ட் டைம் உள்ளே வராருன்ற வாக்கியத்தில் போய் ஆர்னோ கொஸ்டர் எல்லாம் சிரிக்கிறாங்கப்பா, அப்படி சிரிக்கிறாங்க. ஏன்னா அவர் என்ன பண்ணுவாராம், காலையில் எழுந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணுவார், அப்புறம் குளிச்சு முடிச்சு ஷூட்டிங்க்கு ரெடி ஆகிற மாதிரி ரெடி ஆகிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து டிஃபன் ரெடி வச்சான்னு கேட்பார். அதுக்கப்புறம் சண்டை கண்டை ஏதாவது நடந்துச்சுன்னா அதில் கலந்துக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கலந்துப்பார். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை அவரே க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கே வந்து நியாயம் பேசுகிற மாதிரி ஒரு சீனிங் க்ரியேட் பண்ணுவாப்பில். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணதுனால இவரை வந்துட்டு எனக்கு பிடிக்கல. இவர் மேபி உள்ளே வர்றதுக்கு காரணம் அவரோட மேக்கப் செட் ஏதாவது விட்டு போயிருக்கலாம், அதுக்கு வாங்க அதை எடுக்க தான் வராருன்ற மாதிரி கலாச்சி விட்டாப்புல. எனக்கு பங்குடா, என்னடா இது இப்படி கலாய்க்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ இருக்குது. ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கும்போது சைலண்ட்டாக இருந்துட்டு நான் நல்ல பையன்ற மாதிரி பண்ணிட்டு வெளியே போகும்போது அவ்வளோ ஒஸ்ட்டாக பேசியிருந்தார். நிறைய பேரோட எதிர்பார்ப்பு என்ன வந்துச்சு, இதோ நீங்கள் உள்ளே பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் இந்த வாரம் வெளியவே போயிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்போயே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணாங்க. அதை விஜய் சேதுபதி சொன்னார், நீங்கள் உள்ளே பேசியிருந்தால் அது வேறு, பட் வெளியே வந்ததுக்கப்புறம் பேசக்கூடாது தப்புன்னு. ஆனால் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் நிறைய வந்துட்டு ரொம்ப டூ மச்சாக வந்து கலாச்சி போட்டிருந்தார். ஜால்ராஸ்ன்றது காலில் வந்துட்டு அதை எழுதி போடுறது நிறைய சம்பவங்கள் இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக அவரும் பயங்கரமான சம்பவத்தை பண்ணுறதுக்கு தான் உள்ளே வரப்போகிறாரு. அவர் உள்ளே வரும்போது அந்த காலை எடுத்து அந்த வாசலை வைக்கும்போது இவங்க 2 பேர் அரை மணி நிற்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அருணும் விஷாலும் இப்படியே வெளியே போய்டு அப்படின்ற மாதிரி என்ன நடக்குமோ தெரியல. அதாவது ஒரு இது நடக்கும். இந்த சென்னை 28 படம் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். நம்ம ஜெய் வந்து உள்ளே வரும்போது இந்த குரூப்புக்காக பயந்துட்டு இருப்பார், அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் ஏரியா உள்ளே வராது அப்படின்ற மாதிரி. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். நாளைக்கு யாரோட வருகைக்காக ரொம்ப காத்துட்ருக்கீங்கன்ற சொல்லுங்கள். இப்போ நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது எனக்கு எப்படா ஆறுனு வருவார் அப்படி மாதிரி தோணுது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்ல.